எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ சைனா புதுசாக வந்து ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாட்டர்டே அன்றைக்கி வந்து இந்த புதுசாக மேஜராக ஒரு டேம் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சவுத் ஈஸ்டர்ன் இந்த டிபெட் நியர் அந்த இதில் பார்டரில் வந்து வச்சுருக்காங்க. சைனீஸ் பிரீமியர் லீ குவிங் அப்படிங்கிறவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனியை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த லோக்கல் மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து சொல்லுது. இதை வந்து இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணது எதுன்னா பீஜிங்கில் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா டிசம்பரில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சைனாவோட நியூட்ரலிட்டி, அப்புறம் டார்கெட்ஸு, அப்புறம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அந்த இதுக்கு வந்து அந்த டிபெட் ரீஜியனில் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இதை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து ப்ரைமரியாக டிரான்ஸ்மிட் அதர் ரீஜியன்ஸ்க்கு வந்து கன்சம்ஷனுக்காகவும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லோக்கல் பவர்ஸ்க்கு வந்து டிபெட்டுக்காக சைனீஸ் அஃபீஷியல்ஸ் நியூஸ் ஏஜென்சி வந்து இதை சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 5 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸு அதோட வந்து இதோட எஸ்டிமேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1.67 பில்லியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சைனீஸ் கரன்சியில் வந்து 1.2 ட்ரில்லியன் யுவான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டேமை வந்து கட்டுறத இனி வந்து மோர் எலக்ட்ரிசிட்டியை வந்து இவங்க வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கன்சர்ன் எது அப்படின்னு கேட்டால் வந்து டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம இந்தியா, பங்களாதேஷ் இதுக்கெல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இதில் வந்து நிறைய இருக்குது. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ, அந்த பிரம்மபுத்திரா வந்து வாட்டர் ஃப்ளோ வர்றது வந்து அதுவும் அப்புறம் எக்காலஜி இது ரெண்டுமே வந்து பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தில் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து கன்சர்ன்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஏர்லியாகவே இந்த இயரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஜான்வரியில் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது சைனா வந்து அர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்கள வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனாக்கிட்ட வந்து வற்புறுத்தியிருக்காங்க. அதாவது வந்து என்ஷூர் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட்ஸு கண்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஹார்மும் இருக்காது, அப்புறம் அப்படிங்கிறத வந்து அப்ஸ்ட்ரீம் ஏரியாஸ்லையும் வந்து எந்த ஒரு ஹார்மும் இருக்காது இந்த ஆக்டிவிட்டீஸ்னால அப்படின்னு வந்து என்ஷூர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம எம்இஏ சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து டேம் கட்டுறதுனால, பிரம்மபுத்திரா ரிவர் மேலே வந்து கட்டுறதுனால நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவுமே இருக்காது டவுன் ஸ்ட்ரீமுக்கு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ளோவும் வந்து கம்மியாகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மபுத்திரா ரிவரோடது சைனா வந்து நியூ டெல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த என்விரான்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் சில பேர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இதோட இம்பேக்ட் ப்ராஜெக்டோட இம்பேக்ட் வந்து எக்கலாஜிக்கலாக சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது டிபெட்டன் அந்த பிளாட்டியூ அதெல்லாம் வார்னிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ் இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரீஜனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சிந்து வாட்டரை வந்து விடலை அப்படிங்கும்போது வந்து அதனால் வந்து டேம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால இவங்களும் வந்து பிரம்மபுத்திரா தண்ணி வந்து நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த மாதிரி யோசித்து பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஃப்ளோ கம்மியாகுமா என்ன ஏதுன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாக கட்டி முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.